மேலான பெற்றோர்களே, அன்பான மாணவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று குறிப்பிட்ட தூரத்தை அதிகாலை இந்த நிகழ்வு அறிவிக்கப்பட்ட தினத்தில் இருந்து பழகி பயிற்சி எடுத்து முயற்சி செய்து இன்று அதை வெற்றியாக அறுவடை செய்து வீற்றிருக்கின்ற மதிப்புக்குரிய அன்பான வீரர்களே, பாடசாலையுடைய விளையாட்டு செயலாளர் அவர்களே மற்றும் இப்பாடசாலையுடைய பழைய மாணவர்களே, பிள்ளைகளை ஆரம்ப இடத்தில் இருந்து முடிவிடம் வரை அவர்களுடைய அந்த ஓட்டத்துக்கு உற்சாகம் கொடுத்து அவர்களை வரவேற்று கொண்டு அவர்களுடைய பரிசளிப்புலையும் கலந்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். எங்களுடைய பாடசாலையில் நான் கடமையேற்ற 3வது வருடத்தினுடைய மருதநோட்ட போட்டியினுடைய பரிசளிப்பு நிகழ்வு. இந்த பாடசாலையின் ஒரு மரபாக ஆண் பெண் இருபாலரும் குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து அவர்கள் தங்களுடைய மருத்துவ பரிசோதனை உத்தரவாதத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட தூரத்தை அரசபுரம், செம்மங்குன்று 2 பகுதிகளில் இருந்து ஆண் பெண் இருபாலரும் ஓடி வந்து அந்த போட்டியின் விதிமுறைகளுக்கு அமைவாக நிறைவு செய்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் சுட அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியை அவர்கள் கொண்டாடும் வகையில் உடனடியாகவே நாங்கள் அந்த வெற்றி கேடயங்களை அவர்களுக்கு வழங்கி அவர்களை மகிழ்விப்பது நாங்கள் மரமாக கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் ஓடி முடிக்கின்ற சகல மாணவரும் தங்களுக்கு உரித்துடையதாக அந்த வெற்றி கேடயத்தை கொண்டு செல்லக்கூடிய வகையில் எங்களுக்கு அனுசரணையாளர்கள் அந்த உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 2 வருடம் வெளிநாட்டில் இருந்த ஒரு நண்பரால் இந்த உதவியை வழங்கியிருந்தார். இம்முறையும் வெளிநாட்டில் வசிக்கின்ற ஆனால் பூநகரியை பூர்வீக இடமாக கொண்ட பூநகரி பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னை நாள் கணக்காளர் திருமதி பரமேஸ்வரி வடிவேலு அவர்களினுடைய ஏக புதல்வன் வடிவேலு அரவிந்தன் பூநகரி மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவன் இம்முறை இந்த மாணவர்களுக்கு இந்த நிகழ்வுக்குரிய அனுசரணையை வழங்கியிருக்கிறார். வழங்கியோடு மட்டுமல்லாமல் இன்றைய இந்த நிகழ்வினுடைய இந்த கேடயங்களையும் அவர் வழங்குவதற்கு முன் வந்து உதவி இருக்கிறார். அந்த வகையில் அவரை நான் இவ்விடத்தில் எங்களுடைய பாடசாலை சமூகம் சார்ந்து பூநகரை சார்ந்து அவரை நான் நன்றியோடு கூறிக்கொண்டு, உண்மையில் அருகி வருகின்ற அண்மை காலத்தில் அல்லது இப்போ சமகாலத்தில் அருகி வருகின்ற நிகழ்வுகளில் அல்லது விடயங்களில் ஒன்றாக இந்த விளையாட்டு இருந்திருக்கிறது. எங்களுடைய கல்வி பணிப்பாளர் இருக்கிறார். அவர் ஒரு காலம் நான் நினைக்கிறேன் பூனேரி கோட்டத்தில் அதிக பாடசாலைகள் அதிபராக இருந்த ஒருவர் அவராகத்தான் இருக்கும். அடுத்தது 2வது அண்மையில் இயற்கை எய்திய திருநாவுக்கரசு கணபதி பிள்ளை இவர்கள் இருவரும் தான் பூனேரி கோட்டத்தில் கணிசமான பாடசாலைகளில் அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர்கள். அந்த வகையில் 80 வயதை தாண்டி அவர் இருக்கிறார். அவருடைய காலங்களில் அவருடைய மாணாக்கர் நிறைய பேர் இதில் இருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் விளையாட்டு போட்டி என்பது உண்மையில் பூநகரியை பொறுத்த வகையில் அறிவு வெட்டெல்லாம் முடித்து அப்பொழுது வீதியில் நெல் காயப்பட முடியாது, அவ்வாறு தான் வீதிகள் இருந்தது. ஆனால் அறிவு வெட்டுகள் எல்லாம் முடித்து நிறைவு செய்து வீடுகளுக்கெல்லாம் நெல் வந்ததன் பிற்பாடு கொண்டு வருகின்ற புது நெல் புதுநாத்தோடு வருகின்ற வருவாயோடு தான் அந்த பாடசாலைகள் விளையாட்டு போட்டி வைப்பது மரபு. 2026ஆம் ஆண்டுக்குரிய மரதனோ வீதியோட்ட நிகழ்வின் முடிவுகளின்படி ஆண்கள் பிரிவில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார் எல்லோரா இல்லத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பானா டிலக்ஷன். எல்லோரா இல்லத்தை சேர்ந்த பானா டிலக்ஷன் அவர்கள் 2026ஆம் ஆண்டு வீதியோட்ட நிகழ்வில் 1ஆம் இடத்தை பெற்றுக் கொள்கின்றார். இதற்குரிய கேடயங்களை வழங்கி கௌரவிக்க வருமாறு இன்றைய நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர் பல்நோக்கு கூட்டுறவு சங்கம் பூநகரி திரு சிங்கராசா செல்வகுமார் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். தொடர்ந்து 2ஆம் இடத்தை பதிவு செய்கின்றார் தீனா ஜபசிகர் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த
இரண்டாவது நியூ ஜெபசிகன் சிகிரியா இல்லம் 2026 ஆண்டுக்குரிய தேர்தலோட்ட நிகழ்வின் இரண்டாவது இடத்தை தட்டி செல்கின்ற சிகிரியா இல்லத்தைச் சேர்ந்த தீனா ஜெபசிகன் மூன்றாம் இடத்தை தட்டி செல்கின்ற அஜந்தா இல்லத்தைச் சேர்ந்த ஆனா அனுஷான் அன்புடன் இருக்கின்றோம். மூன்றாம் இடம் ஆனா அனுஷான் அஜந்தா இல்லம் வீராங்கனைகளுக்குரிய இடங்கள் தற்போது அறிவிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் இவர்களுக்குரிய வெற்றி சின்னங்களை வழங்கி கௌரவிக்க வருமாறு இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருப்பன் பிள்ளைநாதன் கௌரவ உறுப்பினர் பூநகரி பிரதேச சபை அவர்களும் முன்னாள் ஆரம்ப பிரிவு உதவி கைப்படிவாளர் அவர்கள் என்பதன் அழைப்பு நிற்கின்றோம். எல்லோரா இல்லத்தை சேர்ந்த லக்ஷனா அவர்கள் இந்த வருடத்திற்கான முதல் வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதற்குரிய வெற்றி சின்னங்கள் இன்றைய நிகழ்வில் சிறப்பு அதிதியாகிய கௌரவ திருப்பன் பிள்ளைநாதன் வரவேற்கின்றது நாம் பெருமிதம் அடைகின்றோம். அந்த வகையில் 2026 ஆண்டுக்குரிய மூன்றாவது பதி சென்ற வீராங்கனையாகிய அனுஷ்கா அஜந்தா இல்லம் 2026 ஆண்டுக்குரிய மூன்றாவது வீராங்கனையாக பதிவு செய்யப்பட்டுள்ளார். அதற்குரிய வெற்றி தேடி வந்தவர் நமது இந்திய நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஜெனிசிகன் அஜந்தா இல்லம் ரொபின்சன் அஜந்தா இல்லம் ஜெனிசிகன் அடுத்த குழுத்தை தேடிக் கொள்கின்றார். ஜெனிசிகன் தர்ஷன் தாஸ்மிகன் சிகிரியா இல்லம் சிகிரியா இல்லத்தை சேர்ந்த தாஸ்மிகன் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அஜந்தா இல்லத்தை சிவகாமியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோரா இல்லத்தை சேர்ந்த தர்மிகன் அஜந்தா இல்லம் அடுத்த வீரராக நிகழ்வுகளின் நிகழ்வுகளின் தேதி அடுத்த வீரராக செய்யப்பட்டிருக்கின்றார். அஜந்தா இல்லம் இதுவரை நேரமும் ஜெனிஸ்கவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு Suna Tunica, Sigiriya Inda, Tunica, Sigiriya Inda. Kudubar Sari Nawasi Dinakal Nandri, Nandri,
வழங்கி கௌரவிக்க நாம் அழைப்பது நமது பாடசாலை ஆசிரியர் வெற்றிகரங்களை வழங்கி கௌரவிக்க நமது பாடசாலையின் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்து நன்றியை தெரிவித்து தொடர்ந்து வெற்றிகரங்களை வழங்கி கௌரவி முதல்களின் பணி அடுத்த வீராங்கனையாக பதிவு செய்யப்படுகின்றார் அபிநயா எல்லோராயத்தை சேர்ந்த அபிநயா வெற்றிகரங்களை வழங்கி கௌரவி தமிழ் பாடசாலை ஆசிரியர்களுக்கு நன்றியை தொடர்ந்து வெற்றிகரங்களை வழங்கி கௌரவி பெருமாறின மலைப்பட பாடசாலை ஆசிரியர் தமிழ் அவர்கள் நமது சாலையின் ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் அடுத்த வீரராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 2026ஆம் ஆண்டுக்குரிய வீரயோக பதிவு ஸ்ரீ சுற்றி பாஸ்கரியா இல்லம் தொடர்ந்து இந்த 2022 விளையாடு தீபாவளிக்குரிய வெற்றி பின்னங்கள் வழங்கி காண்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்குரிய பூனேரி ஸ்ரீ விக்னேஸ்வரா புத்து ஆலயத்தின் தேவயோக நிகழ்வுகளுக்குரிய வெற்றி பின்னங்கள்